வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தவிர்த்திருக்க வேண்டிய நிகழ்வு தானே அது? கவனக்குறைவு, அலட்சியத்தின் காரணமாக இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கா? அதை தான் எல்லாருமே இன்னைக்கு சுட்டி காட்டியிருக்காங்க, எல்லா நாளிதழ்களும் எல்லா தொலைக்காட்சி சேனல்களும். அதாவது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கொண்டாட்டம் என்பது சரியாக திட்டமிடப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கோணம் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் 2 கொண்டாட்டங்கள் ஒரே நேரத்தில் விதான் சௌதாவில், அதாவது சட்டசபைக்கு வெளியே ஒரு கொண்டாட்டம், அதில் இருந்து நேரடியாக அவங்க சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி 2 கொண்டாட்டங்கள் ஏக காலத்தில் ஏற்பாடு பண்ணது. 3 கொண்டாட்டம் கூட சொல்லலாம். ஒரு ரோட் ஷோ. ஆமாம் ஆமாம். இந்த அது இன்னும் பிரமாண்டமாக அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. எல்லா பிளேயர்ஸையும் கொண்டு வர்றது அதை தவிர்த்துட்டாங்க. அதாவது அவங்க காவல்துறை சொன்னாங்க, நள்ளிரவில் தொடங்கின கொண்டாட்டம், அதாவது ஆர்சிபி ஜெயிச்சதுலேருந்து ஒரு 18 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு ஆர்சிபி ஒரு சாம்பியன், ஐபிஎல் சாம்பியன் ஆனது அப்படிங்கிறது. அது விராட் கோலி நம்ம பெங்களூரோட பெங்களூரோட ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த எமோஷன் பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகுது. உடனடியாக நம்ம கொண்டாட்டத்தை பெருசா பண்ணணும். ஒரு 12 மணி நேரம் தான் கேப் இருந்திருக்கு. ஆமா, காவல்துறையில சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, இப்போ அந்த இமோஷன்ஸ் ஹையா இருக்கு, நீங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா இமோஷன்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும், செட்டில் ஆன பிறகு செஞ்சீங்கன்னா நம்ம அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம். ஏன்னா இது அவங்களே எதிர்பார்த்து, காவல்துறையுமே விடிய கொண்டாட்டங்களை கையாள வேண்டி இருந்தது. அவங்க ஏற்கனவே அவங்களுடைய மேக்சிமம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது மாலை நேரம் 4ல இருந்து 5:30 மணின்னு வரும்போது அவங்க தொடர்ந்து அந்த பணியில இருக்கிறது அப்படிங்கிறதும், என்னதான் சுற்றி பணி இருந்தாலும் திட்டமிடுவதற்கு கால அவகாசம் வேணும். திட்டமிட வேண்டும். அந்த மாதிரி கணக்கான பேர் கூடும் நிகழ்வு. அதே மாதிரி இன்வைட் ஒன்லி, சின்னசாமி ஸ்டேடியம் இன்வைட் ஒன்லி ஈவென்ட். ஆனா ஒரு 3 கேட் டிக்கெட் செக் பண்ணாமலே அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஏன்னா 35,000 பேர் தான் அமர முடியும் அந்த ஸ்டேடியத்துல. ஆனா மொத்தம் அங்க கூடுனது 3 லட்சம் பேர், 10 மடங்கு. அப்போ நீங்க இப்ப உயிரிழப்புகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 11 பேருமே கீழே மிதிப்பட்டு மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. ஒரு 14 வயது பெண் குழந்தையும் அதுல அடக்கம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல், நம்ம மீடியாவுடைய கோட்பாளர் மார்சல் மெக்லூஹன் சொல்லுவார், எல்லா வகையான விளையாட்டுகளுமே ஒரு கண்ட்ரோல்டு ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ் தான். ஸோ அதில் எக்கச்சக்க இமோஷன் இருக்கு. அந்த இமோஷனை நம்ம அதை சேனலைஸ் பண்ணணும். சேனலைஸ் பண்ணாதான் நீங்க அதை கையாள முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கான பாடமா இருக்கு. இந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் வடிய மட்டுப்படவாத கால அவகாசம் கொடுத்துருக்கணும். அதுதான் காவல்துறையில சில அதிகாரிகள் அரசுக்கே சொல்லி இருக்காங்க. இது அதாவது அதுல ஒரு அனானிமஸா கோட் பண்ணியிருக்காங்க, டக்கன் ஹெரால்டுல, டேம் இஃப் யூ டூ டேம் இஃப் யூ டோன்ட் அப்படிங்கிற ஒரு, அதாவது செஞ்சும் ஆகணும் செய்யாமலும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. அந்த இமோஷன்ஸையும் நீங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும். இமோஷன்ஸை வடிய விட்டா அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இது ஒரு பெரிய காத்திருப்புக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உணர்ச்சிகள் பொங்கி வந்த நிலையில இதை உடனே செஞ்சாதான் என்ன கல்டிவேட் பண்றதுக்காக இவ்வளவு அவசரம் காட்டினாங்க மாநில அரசே? மாநில அரசு மட்டும், இது ஒட்டுமொத்த கன்னட சமூகத்துக்கான ஒரு விஷயமா தான் அவங்க, அதாவது ஒரு மாநில பெருமிதம் அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான ஒரு அதுல முழுக்க நீங்க நம்ம ஆர்சிபி நம்முடைய அந்த சொந்தம் கொண்டாடுகிற ஒரு விஷயம் தான் அதுல முழுக்க இருந்தது. 3 லட்சம் மக்கள் தன்னெழுச்சியா தான் திரண்டுறாங்க. அதுல பெருசா நீங்க ஆர்கனைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க இன்னைக்கு கிரிக்கெட்டும் சினிமா இந்தியாவை ஒன்றிணைத்து வைத்திருக்குன்னு பல வரலாற்றாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா ஐபிஎல் நம்ம தொடர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபில ஜெயிக்கிறோமா இல்ல வேர்ல்டு கப்ல ஜெயிக்கிறோமா, அதுக்கான காரணமுமே ஐபிஎல் இருக்கு. அது மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய இளம் டேலண்ட்ஸ், இந்த 11 பேருமே இளம் பெண்களும் இளம் ஆண்களும் தான். அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அவங்க அதுல பங்கெடுக்கிறாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது ஒரு பார்ட்டிசிபேட்டரியான தன்னெழுச்சியான. அடுத்த 50 வருடங்களுக்கு குடும்பத்திற்கான வாழ்வாதாரம் அவங்க தான். எல்லாருமே 14-18 வயதுகள் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் ஆதாரம். இப்போ அந்த
உயிர்களை உறவுகளை அந்த குடும்பம் இழந்திருக்கு. ஆமா ஆமா, இதுல கவனமா இருந்திருக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் தானே? எல்லோருக்கும் தான் இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. ஆனா இதை நீங்க பிராக்டிக்கலா கட்டுப்படுத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உலகம் பூரா சில விஞ்ஞானபூர்வமா நம்ம கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும், நெரிசல்ல உள்ள மரணங்களை தவிர்க்க முடியும். கும்பமேளால நடந்த போது, கும்பமேளாவை ஒட்டி டெல்லி ரயில் நிலையத்தில் நடந்த போது திரும்ப திரும்ப நம்ம அதை எல்லாருமே எழுதிட்டு இருக்காங்க, எடிட்டோரியல் பேஜஸ்ல எழுதிட்டு இருக்காங்க. அமெரிக்கால பல அறிஞர்கள் அதை ஏற்கனவே நாங்க விஞ்ஞானபூர்வமா ஆய்வு பண்ணியிருக்கோம், ஐரோப்பால ஆய்வு பண்ணியிருக்கோம், தென் அமெரிக்கால ஆய்வு பண்ணியிருக்கோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கான பல உத்திகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்குன்னு சொன்னாலும் இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி அதிகப்படியாக எழுதப்பட்டாலும் பேசப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் இது போன்ற ஒரு குறுகிய கால அவகாசத்தில் பெருந்திரளான மக்கள் கூடும்போது அதற்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருந்தாலும், புரோட்டோகால் இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் அதை கையாள்வதற்கான ஆள்பலம் என்று ஒன்று வருகிறது. அது காவல்துறை மீது ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்பு குவிந்து விடுகிறது. அப்போ காவல்துறையுடைய எண்ணிக்கை என்பது ஒரு மாநிலத்தில் அந்த கூட்டத்தை ஒப்பிடும்போது அது மிக குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. முதல் நாள் இரவு கொண்டாட்டத்திலிருந்தே அவர்கள் பணியிலும் இருக்கிறாங்க, பணிச்சோர்வும் அதுல இருக்கு. இன்னொரு மிக முக்கியமான தவறு அங்க என்ன நடந்திருக்குன்னா, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமே ஏற்பாடு பண்ணல. இந்த மாதிரி பெரும் திரளாக மக்கள் கூடும் போது, அது காணும் பொங்கலா இருக்கலாம், பெங்களூர் எப்போதுமே டிராபிக்கான பகுதி. டிராபிக்கான பகுதியில் என்ன செய்ய வேணும்னா, பெருந்திரளான மக்கள் திரளும் போது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தை குறைந்தபட்சம் அது ஒரு மினிமல் புரோட்டோகால், ஒரு அடிப்படையான ஏற்பாடு அவர்கள் செய்யவில்லை. அது விதான் சௌதா பகுதியிலும் சரி, இங்கேயும் சரி. இத மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருவர் காணாமல் போய்விட்டார், ஆமா, தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வெளியுமே, ஸ்டேடியத்துக்கு வெளியுமே பண்ணமில்ல. மக்கள் பல, குறிப்பாக 3 கேட்டுகளில் தான் மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டிருக்கு. நெரிசல் சம்பவம் ஏற்பட்டு பல ஆம்புலன்ஸ்கள் மூவ் ஆன போதும் கூட ஒரு கேட், குவீன்ஸ் கேட்னு ஒரு கேட் திறந்தே இருந்திருக்கிறதுன்னு இப்போ செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிழை தான் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் என்கிற ஒரு மினிமல் அரேஞ்ச்மெண்டை அவர்கள் செய்திருக்கலாம். செய்திருந்தாலும் எவ்வளவு உயிரிழப்பை தடுத்திருக்க முடியும் என்பது நமக்கு தெரியவில்லை. இந்தியாவிலே சின்ன ஸ்டேடியம், சின்னசாமி ஸ்டேடியம், 35,000 பேர் தான் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. அங்க இதை விட 1 மடங்கு 2 மடங்கு கூடுதலாக வந்தாலே இட நெருக்கடி வரும்ன்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் அணுகுமுறையோடு இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இருந்திருக்கணுமா? நிச்சயமா நிச்சயமா. அதாவது நீங்க குறைந்தபட்சம் விதான் சௌதால இருந்து மொத்தமா எல்லாருமே ஸ்டேடியத்துக்கு வராம ஏதாவது தடுப்பரன்களை செய்திருக்கலாம். இதை சொல்ல, ஒருவேளை அவர்கள் தடுப்பரன்களை உடைத்திருக்கலாங்கிற ஆர்குமெண்ட்டை கூட, எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும்போது தடுப்பரன்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டையும் சில பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா இது போன்று, அதாவது நீங்க அங்க இருந்து அவங்க கப்பன் பார்க் வழியா அங்க வராங்க சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு, விதான் சௌதால இருந்து பெரும்பாலும் அவர்கள் நடந்தே வருகிறார்கள். ஏன்னா போக்குவரத்து மூவ் ஆக முடியாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே மூவ் ஆக முடியாது. எல்லாருமே ஒரு கூட்டத்தில் அந்த கொண்டாட்டத்தோடு தான் அவங்க வராங்க. வரும்போது டிக்கெட் இருப்பவர்களை மட்டும் ஒரு தடுப்பரனுக்கு பிறகு அனுமதித்திருக்கலாம் என்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில், ஒரு 3 லட்சம் மக்கள் ஒன்று திரண்ட ஒரு கூட்டத்தில் இதை செய்திருக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது. பிசிசிஐயும் இந்த நிகழ்வுல இருந்து தங்களை விலக்கி வச்சுக்கிறாங்க, ஐபிஎல் அணி உரிமையாளரும் விலக்கி வச்சுக்கிறாங்க. இது மாநில அரசு மட்டுமே திட்டமிட்டு நடத்திய நிகழ்வுன்னு. இது ஒரு கூட்டு பொறுப்பு தானே, இல்ல மாநில அரசுக்கு மட்டுமான பொறுப்பு தான்? இல்ல, இதுல பிசிசிஐடைய அங்கமாக இருக்கக்கூடிய கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய ஏற்பாடு, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம் அசோசியேஷன் இதை வலியுறுத்தி இருக்கு, உடனடியாக நம்ம இந்த கொண்டாட்டத்தை செய்யணும்னு. காவல்துறையும் அசோசியேஷனும் பேசியிருக்காங்க, கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் பேசியிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் நாங்கள் உடனே செஞ்சாதான் அது அவர்களுக்கு மரியாதை செய்தது போல இருக்கும், அவர்களை கௌரவிச்சது மாதிரி இருக்கும். அந்த கொண்டாட்டம் என்பது உடனடியாக வெளிநாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் இதுல இருக்கிறாங்க, அவங்க சொந்த ஊர் திரும்ப வேண்டியது, அதெல்லாம் ஏற்கனவே நடுவில் பாதியில் ஐபிஎல் நிறுத்தப்பட்டு அவர்கள் ஊருக்கு போய் திரும்ப வந்தது, அந்த மாதிரியான பல இந்த ஷெட்யூல் எதிர்பார்த்ததை விட அந்த இந்தோ பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட்னால அது டிலே ஆனது.
முடியாது, இவர்களை அனுப்ப வேண்டியது கூடுதலாக இருக்க முடியாது. காலமும் ஒரு கவலம் ரெண்டு பக்கமுமே வேலை செஞ்சிருக்கிறது. அதாவது இவங்க உடனடியாக இதை செய்யணும்னு நினைச்சது கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன், இன்னொரு பக்கம் காலம் தள்ளி இருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த ரெண்டுமே நிகழ்ந்திருக்கிறது. அரசியலும் இதுக்குள்ள இருந்ததா? திரு DK சிவகுமார் இந்த RCB கொடியை வச்சுக்கிட்டே புகைப்படத்தை வெளியிடுறாரு, சட்டப்பேரவையில் அந்த கொடியை வச்சு நடக்கக்கூடிய காட்சிகளை அவர் வந்து வெளியிடுறாரு. பாஜக முழு பொறுப்பேற்கணும் இந்த நிகழ்வுக்கு காங்கிரஸ் அப்படின்னு இப்போ பேசுறாங்க. இதுல அரசியலும் உள்ள புகுந்திருக்கா? இல்லைங்க, நீங்க அரசியல், விளையாட்டு, திரைப்படம் இந்த மூணையும் பிரிக்கவே முடியாது. எல்லா காலத்திலையும் ஆமா ஒன்னோட ஒன்று கலந்து தான் இருக்கு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை நம்ம முதலமைச்சர் பார்ப்பாங்க, எல்லா ஊர்லேயுமே அது நடக்கும். மமதா பானர்ஜி கல்கத்தா நைட் ரைடர்ஸ் செலிப்ரேட் பண்ணும்போது மமதா பானர்ஜி கூட இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுமே அதை உரிமை கொண்டாடுவதும் சொந்தம் கொண்டாடுவதும். ஏன்னா இதுதான் இந்தியாவுடைய ஒரு பிரதானமான விளையாட்டாக இன்றைக்கு கிரிக்கெட் உருவாகி இருக்கு. தொடர்ச்சியாக அது இன்றைக்கு ஆண்கள் கிரிக்கெட் போல மகளிர் கிரிக்கெட்டும் ஒரு வெகு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு ஒரு இளம்பெண்ணை நீங்க கேட்டா நான் ஒரு கிரிக்கெட் வீராங்கனை ஆகணும், அதுவும் வந்து ஆஸ்பிரேஷன் லிஸ்ட்ல இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய, அதுல கிடைக்கக்கூடிய வெளிச்சம், அதுல கிடைக்கக்கூடிய பணம், அதுல கிடைக்கக்கூடிய புகழ், இதுல இருந்து நாம் ஐசோலேட் ஆயிடக்கூடாதுன்னு அரசியல் கட்சிகள் நினைக்கிறாங்க. எல்லாரும் அதுல பங்கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் ஒரு ட்ரெண்டா இருக்கும்போது, இதுதான் போக்கு, அப்படி மக்களுடைய போக்கு இதுவாக இருக்கு என்று சொல்லும்போது அதிலிருந்து தங்களை தனிமைப்படுத்தி விடக்கூடாது என்பது மக்களோடு இருக்கக்கூடிய, மக்களோடு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய, பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது அவசியமாக போய்விடுகிறது. இப்ப எப்படி திரையிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள மாட்டார்களோ, எப்படி விளையாட்டிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள மாட்டார்களோ, அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்றுதான் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் ஓட்டர்ஸ்ங்கிறதுனால அரசியல் கட்சிகள் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க. ஆமா, அது முக்கியமானது. இன்னைக்கு அவங்களோட நாம பேசுறோமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அவங்கள நாங்க தனிமைப்படுத்தல, நாங்க அவங்களுடைய ஒரு மொழியில நாங்க பேசுறோம். அதாவது அந்த மில்லனியல் மொழியில நாங்க பேசுறோங்கிற, அதனோட தங்களை ஈடுபடுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிளைம் அவங்க விட விரும்பல. ஏன்னா அவங்க they don't want to be isolated. நாங்க ஒரு அரசியல் என்பதை இதிலிருந்து விலகி இருக்குது என்பது கூட ஆபத்தானது தானே. மக்கள் கொண்டாட்டத்திலிருந்து எப்படி அரசியல் விலகி இருக்க முடியும்? DK சிவகுமார் சித்தராமையா இடையேயான அந்த ஈகோ கிளாஷ்ல திரு DK சிவகுமார் உடனடியாக பொறுப்பேற்கிறார். இந்த உயிரிழப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், அரசு கவனக்குறைவாக இருந்து விட்டது அப்படின்னு. அது சித்தராமையாக்கான நெருக்கடியாக இதை பார்க்கிறாரா, இல்ல ஒரு துணை முதல்வருங்கிற அடிப்படையில் DK சிவகுமார் இந்த சம்பவத்தை அணுகியிருக்காருன்னு பார்க்கணுமா? இல்ல, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஈடுபாடு, இன்வால்மெண்ட் அதிகமானது. சித்தராமையாவை விட DK சிவகுமாரோட கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அவருடைய ஈடுபாடு கூடுதலானது. அந்த நம்ம பார்த்தோம் அந்த மேட்ச் நடக்கும்போது யாரு பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கே ஸ்டேடியத்தில் இருந்து RCB சப்போர்ட் பண்ணி, அவரும் அக்ஷதாவும், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவருடைய மனைவி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியுடைய மகள், அவங்க ரெண்டு பேருமே RCBக்காக ஆதரவாக அங்க மேடையில் இருந்து ஸ்டேடியத்தில் அகமதாபாத்தில் இருந்ததை நம்ம கண்ட. இது எல்லா இடத்துலையுமே நீங்க இதுல இருந்து விலகி இருக்க முடியாது. ஏன்னா இது எது கான்வர்சேஷனோ, இதுதான் கான்வர்சேஷன்னா நீங்க அந்த கான்வர்சேஷன்ல இருந்து எப்படி உங்களை அந்நியப்படுத்திக் கொள்ள முடியும்? நீங்க அந்நியப்படுத்திக் கொண்டு நீங்க மக்களோட இல்லை என்று ஆகிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கம்பல்ஷன், ஒரு பிரஷர், பப்ளிக் பிரஷர் தான் நான் சொல்றேன். 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு சித்தராமையாவுக்கான முதல்வர் பீரியட். அடுத்த 2.5 வருஷத்துக்கான பொறுப்பை ஏற்பதற்காக DK சிவகுமார் தயாராகி கொண்டிருக்கிறார். ஆனா அதை கொடுக்கறதுக்கு திரு சித்தராமையாவுக்கு விருப்பம் இல்லை. அந்த ஈகோ கிளாஷ்னால இவர் பொறுப்பேற்றுக்கிறாரா, இல்ல நிர்வாக ரீதியாக ஒரு துணை முதல்வர்ங்கிற அடிப்படையில் அவர் பொறுப்பேற்றுக்கிறார்? இல்ல, நிர்வாக ரீதியாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் முதல்ல இருந்தே அந்த பாராட்டுகள், அதாவது யாருக்கு ஒரு விஷயம் கூடுதலா அந்த இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கோ, ஈடுபாடு இருக்கோ. இப்ப கம்பலா அந்த எருது விளையாட்டுன்னா சித்தராமையா அவர் அந்த பழைய ஏன்ஷியன் கல்ச்சர் ஆஃப் கர்நாடிகாஸோட அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ண, ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் ஒரு கல்ச்சரோட ஐடென்டிஃபை. ரிலேட்டிவ்லி யங்கரான DK சிவகுமார் கிரிக்கெட்டோட தன்னை ஐடென்டிஃபை. பாஜகவும் தாக்குது, ஆமா, DK சிவகுமாரும் தாக்குறாரு சித்தராமையாவை. ஆமா, இரண்டு பக்கமும் அவருக்கான நெருக்கடி அதிகரிச்சிருக்கு.
இந்த விஷயத்துக்கு அரசு பொறுப்பேற்று இழப்பீடு கொடுத்திருக்கிறாங்க. இதற்கப்புறம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம தடுப்பது குறித்து தான் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடமா இருக்கும். கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்கு? ஏன்னா பல நிகழ்வுகள்ல பல விபத்துக்களை நம்ம பார்த்தாச்சு. ஆமாம். இப்போ இதை பற்றி ஏகப்பட்ட நல்ல முடிவுகள் இருக்குது. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது குளோபலாக டெவலப் ஆகிருக்கு, இந்தியாவிலையும் இருக்குது. குறிப்பாக 1.46 பில்லியன் பீப்புள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இது ரொம்ப அவசியமாக. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ரேலிஸ், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் விக்ட்ரி ரேலிஸ், இது இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் ஃப்ரான்ஸில் கூட ஒரு சாக்கர் மேட்ச் முடிஞ்சு ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் அங்கே நடந்து, இப்போ இது சமீபத்தில் நடந்தது, ஒரு 2 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிறது, அது ஒரு வயலன்ஸாக மாறுறது அப்படிங்கிறது. அது எப்படின்னா, மக்கள் தனியாக இருக்கும்போது அவருடைய பிஹேவியர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு கூட்டமாக வரும்போது அவங்களுடைய பிஹேவியர் வேற மாதிரி. நான் கூட்டமாக இருக்கிறேன், அது அதன் மூலமாக ஒரு அசியூம்டு வேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்மளை யாரும் தட்டி கேட்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஆளை மிதிச்சுட்டு அவங்க மூச்சு திணறி உயிரிழக்கும் போது நீங்கள் கொண்டாட்ட மனநிலையில் ஓடுறீங்கன்னா அது என்ன மாதிரியான நீங்கள் தனியாக இருக்கும்போது அதை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தான் இது நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை முழுக்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் நம்ம ஊரில் மிக முக்கியமாக இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது, ஒரு வாலண்டியர் ஆக்ஷன் அப்படிங்கிறது மிஸ்ஸிங். அதாவது இருக்கு, டிராஃபிக் மோசமானா ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு தனிநபர் வந்து அதை சரி ஒழுங்கு செய்யறதா இருக்கலாம், இருக்கிற டிராஃபிக் காவலர்களுக்கு ஒத்தாசை பண்றதா இருக்கலாம், அப்படியான ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆனா அது போதுமான அளவுக்கு இந்த வாலண்டியரிங், ஆமா, ட்ரெயின்டு வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லை, தாமாக முன் வந்து உதவுவது அப்படிங்கிற ஒரு பண்பாடு, அது நம்முடைய வேலை பண்பாட்டுல, நம்முடைய ஒர்க் கல்ச்சர்ல ஒரு பகுதியா என்னமோ நம்ம கல்டிவேட் பண்ணல. இப்போ அதை நாடுகள் கல்டிவேட் பண்றாங்க. எடுத்துக்காட்டா, நீங்க அமெரிக்காவில் பள்ளி படிப்பை முடிக்கணும்னா உங்களுக்கு குறைந்தது இத்தனை மணி நேரம் வாலண்டியரிங் இருக்கணும், தாமாக முன் வந்து நீங்க வேலை செஞ்சிருக்கணும். ஒரு நான் ப்ராஃபிட்லயோ இல்லை மக்களுக்காக நீங்க சேவை செஞ்சாதான் உங்களுக்கு +2, அதாவது ஸ்கூல்ல கிராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இதே பண்பாடு இருக்கு. இந்த மாதிரி சில மேலை சமூகங்கள் இருந்து சில பெஸ்ட் ப்ராக்டிசஸை இந்தியாவும் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான தன்னார்வலர்கள் தேவைப்படுகிறார்கள். தன்னார்வலர்னா மக்கள்ல ஆர்வமானவங்க, அதிலே ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ்லே ஒரு லீடர்ஷிப் உள்ளவங்க, இந்த இடத்துல எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, உயிரிழப்பு நடக்கக்கூடாது. இந்த ஃபோர்ஸை நம்ம மிகப்பெரிய அளவுக்கு, நான் கர்நாடகாவுக்கு மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே, அது கும்பமேளாவா இருக்கலாம், இல்லை ஒரு ரயில் நிலையத்தில் ஏற்படக்கூடிய நெரிசலாக இருக்கலாம், நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இடமா இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த ஒரு பெருமளவுக்கு மக்கள் பங்கேற்பை உறுதி செய்வதற்கான ஒரு பண்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அதில் டிசிப்ளினாவே சொல்றீங்களா? ஆமா, ஒரு 1.5 லட்சம் காவலர்கள் நம்ம 8 கோடி மக்களுக்கு அப்படிங்கிறது என்னைக்குமே போதாது. அவர்களை மட்டுமே நாம திரும்ப குற்றம் சாட்டுவதோ அல்லது அவர்களை மட்டுமே திரும்ப பொறுப்பாக்குவதோ, அவர்களை மேலும் மேலும் பணிச்சுமையில் ஆழ்த்துவதோ இதற்கு தீர்வே கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு பண்பாடாக நம்முடைய தாமாக முன் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அப்படின்னா, அந்த ஈவெண்ட்ல குறைந்தபட்சம் ஒரு 10,000 வாலண்டியர்ஸ் உடனடியாக என்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நாம கிரியேட் பண்ணாதான் இது இப்படி. அப்படித்தான் அமெரிக்கா கையாளுகிறது, அப்படிதான் ஆஸ்திரேலியா கையாளுகிறது, அப்படிதான் பல ஐரோப்பிய நாடுகள் கையாளுகின்றன. இந்த பண்பாடு வந்தால்தான் நாம் இது போன்ற அசம்பாவிதங்களை எதிர்காலத்தில் தவிர்க்க முடியும். வெறுமனே காவலர்களுக்கு ஓய்வு கொடுத்து 2 நாள் தள்ளி போட்டால் கூட இந்த உயிரிழப்பை முழுமையாக தவிர்த்திருக்க முடியும் என்று அறுதியிட்டு உறுதியாக நாம் சொல்ல முடியாது. எனவே இந்த நமது பண்பாட்டிலேயே மக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பேற்கக்கூடிய, தாமாக முன்வந்து களம் காணக்கூடிய ஆட்களை நாம் தேர்வு செய்வது, தயார் செய்வது, அவர்களை பட்டியலிடுவது, உயிரிழப்புகளை ஓரளவுக்கு டேட்டா பேஸ் உருவாக்கி அதை உடனடியாக செயல்படுத்துவது என்பதுதான் ஒரு லாங் டேர்மான ஒரு பண்பாட்டு ரீதியான தீர்வாகவும் சஸ்டைனபிள் சொல்யூஷனாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.